சமீபத்துல நடந்த ஒரு விஷயங்க. இப்போ பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆட்டோக்காரங்க ஒரு பைக் டாக்ஸி ஒரு பொண்ணு கொடுப்பாங்க. இப்போ நம்ம சென்னையில நடக்கிற ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க பிடிச்சுன்னு போயிட்டு பாண்டிச்சேரியில விட்டாங்க ஒரு ஸ்டேஷன்ல. விட்டது பாத்தீங்கன்னா அவனுமே ஓட்டவே கூடாதுன்ட்டு 10,000 அபதாரம் போட்டு இனிமேல் பைக் டாக்ஸியே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அங்க தடையே பண்ணிட்டாங்க. இது ரொம்ப நாள் வருஷக்கணக்காக நடந்த ஒரு வாரம் நினைக்கிறேன். ஆட்டோ போய் மண்ணாரி போறேன் நான் அதிகமா கேட்கறோம். வேற எல்லாம் உனக்கு ஜொமேட்டோ ஓட்ட எல்லாம் ஓட்ட எல்லாம் பண்றேன். கர்நாடகாவில மார்ச் 8, 2024 அன்று பைக் டாக்ஸி பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டியை சீஸ் பண்ணி மகாராஷ்டிரா, பூனே இந்த 2 ஸ்டேட்ல மட்டுமே அவ்வளவு வண்டி பிடிச்சி அதை பேனே பண்ணிட்டாங்க. இதே விஷயம் பக்கத்துல ரொம்ப தூரம் கர்நாடகால 2022 பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 65 மோட்டார்கிட்ட ஆர்டிஓ மட்டுமே பிடிச்சிருக்காங்க, பேன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் நம்ம மகாராஷ்டிரா நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், கர்நாடகா நடந்த விஷயமா இருக்கட்டும், பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, ஆட்டோக்காரர்கள் வாழ்வாதாரம் மொத்தமா அடி வாங்குதுன்னு சொல்லி அவங்கள சொன்னதால அந்த ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஏன் முன்னெடுத்து நடத்த மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா OMRல ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்திருக்காங்க. அந்த பையன் கிட்ட லைசன்ஸே கிடையாது. நீ எப்போ அந்த ராபிட்டோ ஓட்டணும்னு பார்த்தனா அவங்க அப்பாவோட லைசன்ஸை வச்சு இதை ஓட்டியிருக்கான். அது வீடியோ நான் ஸ்லிப் பண்றேன் பாருங்க. இதுக்கு என்னதான் முடிவுன்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.